கொஞ்சம் கூட அரிசியே இல்லாமல் இட்லி செய்யலாங்க. எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். சிறுதானிய இட்லி தான் அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் அவ்வளோ ஒரு புசு புசுன்னு இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு, 1/2 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சோளம், 1/2 கப் அளவுக்கு கம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. எப்பயுமே நம்ம இட்லிக்கு அரைப்பு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். எல்லாமே ஊறினதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி சிறு ரவை போல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம இட்லி கரைப்போம் இல்லைங்களா, அந்த டெக்ஸ்சரில் மாவை கரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு பாருங்கள் உப்பி வந்திருக்கு. நிஜமாவே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் இதை வெஜ்ஜு குழம்பு இல்லை நான்வெஜ்ஜு குழம்பு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு ஆறுனாலும் அப்படியே தான் இருக்குது. சாஃப்ட்டு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. லேடிஸ்களுக்கு பேக் பெயின் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய டீட்டெயில் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.